சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரிச்சி ஸ்ட்ரீட் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதி அடைகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரிச்சி ஸ்ட்ரீட் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகள் விடுத்துள்ளன. அதாவது தங்குவதற்காக மாற்று இடமாக அமைக்கப்பட வேண்டும், அந்த இடமும் அதுவும் இந்த இடத்தில் தங்களுக்கான ஹவுசிங் போர்டு வழங்கப்பட வேண்டும் என்பதும், அது மட்டுமின்றி அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனை குறித்து கழிவறைகள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை ஆகிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இருக்கக்கூடிய அப்பகுதிவாசி மக்கள் தமிழக அரசு மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இங்கு நோய் பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுகாதாரத்துறை மருத்துவர்கள் உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய குடிசை மாட்டு அறையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நலன் கருதி அவர்களுக்கான சுகாதாரத்துக்கான ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி அவர்களுக்கான தரமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும். குடிசை இருக்கக்கூடிய அகற்றப்பட்டு உடனடியாக கற்களால் கட்டப்பட்டுள்ள வீடுகள் அமைத்து தரப்பட வேண்டும் என பலவிதமான கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் ரஃபீக். நான் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. அப்பத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு வேறு எங்கே இடமே இல்லை. இந்த தேவத்தில் தான் நாங்கள் இருக்கிறோமே. எங்களுக்கு இந்த காவாக்கு இதுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் இங்கே தான் எங்களுக்கு. அதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்களால் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். ஓலை வீடாக இருந்தால் கூட நாங்கள் உள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஹவுசிங் போர்டு கொடுக்குறதா இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல கொடுங்க. வெளியே கொடுத்தா நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வேலையெல்லாம் இங்கே தான். எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கடை, மளிகை கடை, ஒரு ரேஷன் வாங்குறது எல்லாமே எங்களுக்கு இங்கே தான். எல்லாமே இங்கே இருக்கும் போது எப்படி நாங்கள் வெளியே போக முடியும்? எல்லாம் இருக்குதுன்னா எங்களுக்கு இல்லாத இல்லை. வரோம் போவோம், ஆளுங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, எங்களுக்கு செய்வாங்க. ஏன்னா நாங்கள் இந்த அப்பத்துலேருந்து இருக்கோன்ட்டு எங்களுக்கு செய்கிறாங்க. எங்களுக்கு என்ன இது பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் ரிச்சி ஸ்ட்ரீட்டு. நான் 35 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான் 35 வருஷமாக. எங்களுக்கான கழிவறை இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அந்த கழிவறை கூட ஓப்பன் ஆகி 2 இயர்ஸ் தான் ஆகுது. அது கூட சரியாக எங்களுக்கு அவ்வளோவா இல்லை. எங்களுக்கு இந்த தண்ணி வசதியும் இல்லை, இந்த காவா வசதி இல்லாத அளவுக்கு. வீட்டுக்குன்னு ஒரு பாத்ரூம் கூட எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கரண்ட்டு கூட கிடையாது. நாங்களாம் எடுத்து போட்டுக்கிறது தான் இந்த கரண்ட்டு கூட. எங்களுக்கான எந்த ஒரு ப்ரைவேசியும் இல்லை. எங்களுக்குன்னு பிள்ளைங்களை வளர்க்குறது கொள்றதுன்னு அப்படியாப்பட்ட இந்த இடத்துல 35 வருஷமாக நாங்கள் எப்படியோ, எனக்கும் 2 பையன் ஆகிட்டாங்க, எப்படியோ வாழ்ந்துட்டுருக்கோம். தனிப்பட்ட முறையில் ஒரு கார்டு, ரேஷன் கார்டு எழுத போனாலும் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். இப்படியாப்பட்ட லைஃப் தான் போயிட்டுருக்கு. இனி வருகிற இந்த பிள்ளைங்களோட ஜென்ரேஷன் எப்படி இருக்க போது தெரியாது. எங்கள் ஜென்ரேஷனே இந்தமாரி கிடக்குது. பிள்ளைங்களோட ஜென்ரேஷன் எப்படி இருக்க போதோ. எங்களுக்கான இதே இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடியிருப்பு கட்டி கொடுக்கணும். வேறு எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடியிருப்பு, நல்ல ஒரு வசதி, எங்களுக்கு தண்ணியிலேருந்து பாத்ரூம் போகிறதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வசதியான எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு குடியிருப்பாக எங்களுக்கு கொடுக்கணும். கார்டு கிடையாது, எதுவும் இல்லை. பசங்களுக்கும் எதுவும் கிடையாது. வீடே இல்லை. மேலே வாடகைக்கு கட்சியில் ரோட்டில் தான் கிடக்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. அதான் எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, வீடு கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்கிறாங்க.